அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் விஏஎஸ்எஸ் புதிய பயணம். நாம் இன்னைக்கு பார்க்க போறது, தமிழ்நாட்டின் பல மாவட்டங்களில் குலதெய்வமான ஸ்ரீ நொண்டிவீரன் ஐயாவை பற்றி நம்ம பார்க்க போறோம். அவரை பார்ப்பதற்கு முன்னாடி, ஓம் கங்கணபதியே நமக, ஓம் ஸ்ரீ நொண்டிவீரனே நமக, ஓம் நொண்டிவீரனே போற்றி போற்றி போற்றி. நம்ம இப்ப நொண்டிவீர ஐயனோட முழு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம இப்ப பார்க்குறோம். இவர் சுபம், சக்தி, அம்சம் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு அபரிமிதமானதுன்னு சொல்லுவாங்க. தென் மாவட்டங்கள்ல 18 வீரர்கள் ஒருவர் தான் நொண்டி வீரர். இன்னும் சில பேருக்கு நொண்டி வீரனுக்கும், நொண்டிகிறப்புக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, எதுவும் இல்ல. அம்சத்த பொறுத்து தான் மாறுபடுது. 18 வீரர்கள்ல ஒருவர் தான் நொண்டி வீரன். 21 தெய்வங்கள்ல ஒருவர் தான் நொண்டிகர்ப்பர். இருவருமே காவல் தெய்வம் தான். அம்சம் ஒன்று தான் மாறுபடுது. அதேபோல பார்த்தீங்கன்னா, இவரோட சொரூபம், அழகு, ஆயுதம், தோற்றம் அனைத்தும் ஒரே மாரி தான் இருக்கும். நொண்டி வீரன் ஈர்ப்பு சக்தி மிகுந்த காவல் தெய்வம். இவரோட ஈர்ப்பு சக்தி வந்து மிகவும் அபரிமாதா உள்ளது. நொண்டி வீரன் வந்து இவர்கிட்ட வணங்குறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம பார்த்துக்கிறாரு. அது எப்படியாப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி பண்ணிடுவாரு. உயிரற்ற பொருளுக்கும் சரி. அதாவது உயிரற்ற பொருளுக்கும் இவரு உயிர் குடுக்கக்கூடிய வல்லமை உடையவர் தான் நொண்டி வீரன். ஐயா நொண்டி வீரன் வந்து பார்த்தீங்கன்னா, ம் மனிதருக்கு மட்டும் இல்ல. குலதெய்வம் சில குலதெய்வத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, எங்க குலதெய்வத்த கட்டி போட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சில இடத்துல வந்து பாரு நல்லா இருந்த குடும்பத்த இப்படி கட்டி போட்டாங்க அப்படின்னுவாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து சரி பண்றது வந்து இவரு தான் பண்றாரு. அதேபோல தெய்வங்களுக்கும் அதாவது குலதெய்வங்களுக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா, 18 வீரர் சொல்லுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, மதுரை வீரன், மந்தை வீரன், அக்னி வீரன், ஆகாச வீரன், தூண்டில் வீரன், சந்தான வீரன், அலங்கார வீரன், ஒண்டி வீரன், கொடி வீரன், மாப்பிள்ளை வீரன், நொண்டி வீரன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 18 வீரன் சாமிகள் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் இதே கட்டுல விழுந்துட்டாங்க. ஏதாவது பிரச்சனை வந்துருச்சு. இன்னும் ஏதாவது கட்டுல இருக்காங்கன்னா, இவரு வந்து இவரோட ஈர்ப்பு சக்தியால இழுத்து அத சரி பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாரி எந்த பிரச்சனையா இருந்தாலும் இவரு தீர்த்து வச்சுருவாரு. இவரோட ஈர்ப்பு சக்தியால எல்லா பிரச்சனையும் தீர்த்து வச்சுறாரு. இவர பார்த்தீங்கன்னா, இவரோட வல்லமையே பார்த்தீங்கன்னா, ஈர்ப்பு சக்தி தான். அதனால தான் இவரு வந்து அ ஈர்ப்பு சக்தி மிகுந்த நொண்டிவீரன் ஐயனா இருக்கிறாரு. இவரு பார்த்தீங்கன்னா, பிரமிக்கக்கூடிய ஒரு சக்தி இவருக்கு. நமக்கு ஏதாவது பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கங்க, நொண்டி வீரனோட அனுகிரகம் இருந்தா, "நொண்டி வீரா என்னை காப்பாத்து" அப்படின்னு நீங்க மனமுருகி நீங்க சொன்னா போதும், உங்கள வந்து அவரு காப்பாத்துவாரு. அவர் வந்து பேசும் தெய்வம். அதாவது பார்த்தீங்கன்னா, இவரோட அருள் இருந்துச்சுன்னா, கனவுல வந்தே உங்களுக்கு சொல்லுவாரு. "இதுமாரி மகனே நீ இந்த பிரச்சனையில இருக்க. உனக்கு இந்த விஷயம் இருக்கு. இதனால தான் இப்படி நடக்குதுன்றது" சொல்லக்கூடிய சக்தி இவருக்கு இருக்கு. ஆ நொண்டி வீரனோட குலதெய்வமா இருக்கக்கூடிய பல ம் அ மக்கள்கள், ரத்த சொந்த உறவுகள் நெறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, இவர வந்து மனமார வணங்குங்க. உண்மையா வணங்குங்க. இதனால பார்த்தீங்கன்னா, அவரோட அனுகிரகம் எப்பவும் நம்மளுக்கு இருக்கும். அதே போல பார்த்தீங்கன்னா, நொண்டி வீரனோட ஆயுதம் பார்த்தீங்கன்னா, வேல் வச்சிருப்பாங்க, அருவா வச்சிருப்பாங்க. பெரிய அருவானா நம்ம ஊர்ல கத்தின்னு சொல்லுவாங்க சில ஊர்ல அருவான்னு சொல்லுவாங்க, இருக்கும். அதேமாரி கதாயுதம்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த கதாயுதம் உங்களுக்கு தெரியும். ஸோ, அதுபோல உள்ளது தான் இது. இவரு வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய சக்தி. பார்த்தீங்கன்னா, இவருக்கு ஈர்ப்பு சக்தி அதிகம். நமக்கு எந்த வித பிரச்சனை இருந்தாலும் பில்லி, சூனியம், வைப்பு என்னென்ன இருக்கோ, தீய சக்தி, கெட்ட சக்தி எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய ஒரு கடவுள் தான் நொண்டிவீரன். இவர பார்த்தீங்கன்னா, எல்லா ஊர்லயும் இவருக்கு சைவ படையல் வைக்கிறவங்க இருக்காங்க. சில ஊர்ல ஆ அசைவம் வைக்கிறவங்களும் இருக்காங்க. இவரு எல்லாருக்கும் நல்லதையே செய்றாரு. அதே போல பார்த்தீங்கன்னா, இவர பற்றி எனக்கு தெரிந்த வரைக்கு சொல்ல, இது அவருடைய அருளா கூட இருக்கலாம். இல்லன்னா என்னால இத சொல்ல முடியாதுல்ல. அவரு என்னைய என் மூலமா சொல்றாரு. என்னைய பத்தி நீ இது மாரி பண்ணணுன்றது கூட அவர் சொல்லி தான் நான் செய்றேன். ஸோ, அதுபோல தான் அவரோட அருள் நம்மளுக்கு இருக்கணும். அதே போல பார்த்தீங்கன்னா, இவர வணங்குறது பார்த்தீங்கன்னா, சில ஊர்ல அமாவாசையில அமாவாசை வணங்குறாங்க. இல்ல பௌர்ணமியில வணங்குறாங்க. எல்லா திங்கட்கிழமை வார வாரம் திங்கட்கிழமையில வணங்குறாங்க.
அதேபோல மாசி அமாவாசை இது மாரிலாம் நல்ல ஒரு விசேஷ நாள்லாம் போயிட்டு அவரு வணங்குறாங்க. அதேபோல பார்த்தீங்கன்னா, இவர வந்து மனமார வேண்டிக்கிங்க நல்லது நடக்கும். அதேமாரி குலதெய்வத்த சொல்லுவாங்க ஒரு பழமொழி. நம்ம எத்தனை கோயிலுக்கு போனாலும் சரி, குலதெய்வத்த கும்பிட்டா தான் நம்ம இஷ்ட தெய்வத்துக்கிட்டயே போக முடியும்னு சொல்லுவாங்க. அதுபோல எல்லாரும் அவரவர்களுடைய குலதெய்வத்த மறக்காம வணங்குங்க. அதுக்கப்புறம் உங்களோட இஷ்ட தெய்வத்த வணங்குங்க. உங்களுக்கு அவரு உங்களோட குலதெய்வ சக்தி இருந்தா, உங்களோட பிரார்த்தனை கூட உங்களோட இஷ்ட தெய்வத்தோட காதுல விழும்னு சொல்லுவாங்க. ஸோ, அதனால நீங்க அனைவரும் குலதெய்வத்த மறக்காதீங்க. குலதெய்வத்த என்னைக்கும் ஞாபகம் வச்சுக்கங்க. அதேபோல பார்த்தீங்கன்னா, நொண்டி வீரன் வந்து இத நான் சொல்றதுக்கு அந்த எல்லாம் வல்ல நொண்டி வீரனோட அருளால இன்னைக்கு நான் இத சொல்றேன். இது உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.